தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் குறைந்து 17வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளதாகவும், மேகதாது பிரச்சினை மற்றும் வறட்சியால் அரிசி விலை 25% வரை உயர்ந்துள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தவிக அரசு பட்ஜெட்டில் வெறும் பெயர் மற்றும் இடமாற்றம் மட்டுமே நடைபெறுகிறதை தவிர மக்களின் வாழ்வாதாரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என விமர்சித்தார். மேலும் முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தின் தனியார் முதலீடு 77.60% குறைந்துள்ளதால் முதலீட்டை ஈர்ப்பதில் 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 17வது இடத்திற்கு பின்தங்கியதாக குற்றம் சாட்டினார். தனியார் முதலீடு 77.63%, மொத்த முதலீடு 74.48% குறைந்ததால் 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தொழில் முதலீடு ஈர்ப்பதில் 17வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு மேகதாத்தில் இருக்கிற சவாலான பிரச்சனை, அதோடு தமிழகத்தில் கர்நாடகா, ஆந்திராவில் விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டதுனாலே அரிசி விலை 10%இருந்து 25% வரை கிடுகிடுவென அரிசி விலையும் உயர்ந்திருக்கிறது. ஒரு புறத்திலே டெல்டா மாவட்டங்களிலே வறட்சி, இன்னொரு புறத்திலே அரிசி விலை உயர்வு, அணைகளிலே நீர்வரத்து குறைவு, குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பை அறிவித்த முதல்வர் அவர்கள் வறட்சி நிவாரணத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுக்கிற போது வாழைப்பழ கதை போல அதுதான் இது என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறுவை சாகுபடியின் சிறப்பு தொகுப்பை வறட்சி நிவாரணத்தோடு அவர் ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிற போது நமக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. குளித்தலை அருகே தனது மனைவியுடன் தகாத உறவு வைத்திருப்பதை தட்டி கேட்ட லாரி ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தவிக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா மாவத்தூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராஜலிங்கத்தின் மனைவி தனலட்சுமி தவிக கடவூர் தெற்கு ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த தவிக ஒன்றிய செயலாளர் முத்துசாமி என்பவருடன் தனலட்சுமிக்கு தகாத உறவு ஏற்பட்டதாகவும், இருவரும் தனிமையில் இருந்த வீடியோ இணையத்தில் வைரலானதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தனது மனைவியிடம் ராஜலிங்கம் தட்டி கேட்ட நிலையில் ராஜலிங்கத்தை அவரது மனைவி தனலட்சுமி அவருடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படும் முத்துசாமி ஆகியோர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் காவல் ஆய்வாளர் மற்றும் உள்ளூர் கட்சி பிரமுகர்களின் அழுத்தத்தால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள ராஜலிங்கம், சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அந்த பிள்ளைகிட்ட இந்த மாதிரி கேட்டதுக்கு அவர் தான் எனக்கு முக்கியம், நீ உன்னை மனுஷனாவே நான் மதிக்கலடா, எனக்கு நீ இருக்கிற வரையும் எனக்கு தொந்தரவுடா, அவர் தான் எனக்கு டிவிக்கு இருக்கிறவர் தான் எனக்கு ஒன்றியமாக, கடவுர் ஒன்றியம், தெற்கு ஒன்றியம், முத்துச்சாமிங்கிறவர் தான் எனக்கு முக்கியமாக, அவர் தான் எனக்கு தேவை, அவர் தான் எனக்கு பணங்காசில் இருந்து ஸ்கூட்டியில் இருந்து எல்லாமே என்னை பார்த்துக்கிட்டது பூராமே அவர் தான், நீ இதனை வரை நீ என்னடா பார்த்த பிடிச்ச அப்படின்ட்டு என்னை தகாத உறவில் பேசி என்னை அடிக்காத ஒரு குறை தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு போயிடுச்சுங்க. இந்த இது அவரு ஏதாச்சும் அந்த பிள்ளைகிட்ட பேசினோம்னா கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு அவன் தான் பேசுகிறான் ஒழிச்சு என் வீட்டுக்காரமாக பேச விட மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். எனக்கு அவன் இந்த கிளை செயலாளரை கூட்டி போகிறேன்னு சொல்லி என் வீட்டுக்காரம்மாவை தகாத உறவுகளை டீப்பாக பயன்படுத்தி வச்சுருக்கான். என்னால் வண்டியை நிம்மதியாக ஓட்ட முடியல. செத்தலாம், மறந்து குடிச்சு செத்தலாம்னு கூட எனக்கு தோணுது. ஒவ்வொரு நிமிஷமும் மறந்து குடிச்சு செத்தலாம்னு கூட தோணுது. எனக்கு இந்த மாதிரி குளமுயற்சி, நான் உன்னை ஏதாச்சும் நீ பேசினீன்னா உன்னை லாரி விட்டு அடிச்சிருவேன், உன்னை உசுரோட விடமாட்டேன்டா, உன்னை நீ ஆக மொத்தம் நீ செத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியாக நான் நல்லா இருப்பேன்டா, அவனோட நான் நல்லா இருப்பேன், அவனை பற்றி ஏதாச்சும் பேசினா உன் உசுருக்கு கேரண்டி இல்லைடா, நீ தாண்டா இத்தனைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அந்த பிள்ளை நான் வாழ்கிறத வாழ்க்கையை நீ தான் கெடுக்கிற, அவர் தான் எல்லாமே என்னை பார்த்துக்கிறாரு, நீ இதனை வரையும் என்னை பார்த்துக்கிட்டது என்ன அப்படின்ட்டு எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்குங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.